இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுக்கு நினைவு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முதலமைச்சர் விரைந்து முடிவு எடுப்பார் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு தெரிவித்துள்ளார். அண்ணல் மகாத்மா காந்தியடிகளின் 79வது நினைவு நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவர் தங்கபாலு தலைமையில் மாநில துணைத் தலைவர்கள் சொர்ணா சேதுராமன், ஜி.கே. தாஸ், மத்திய சென்னை கிழக்கு மாவட்ட தலைவர் கராத்தே செல்வம், அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் லெனின் பிரசாத், மாநில அமைப்பு செயலாளர் ராம்மோகன், மாமன்ற உறுப்பினர் சுகன்யா செல்வம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த தங்கபாலு, இலக்கிய செல்வர் குமரி அனந்தனுக்கு நினைவு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு முதலமைச்சர் விரைந்து முடிவு எடுப்பார் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு சட்டமன்ற தலைவர்கள் அந்த கோரிக்கையை தமிழ்நாடு மாண்புமிகு முதல்வரிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். அது விரைவில் நிறைவேறும் என்று நான் நம்புகிறோம். இலக்கிய செல்வர் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியின் முன்னணி தலைவராக விளங்கியவர். தமிழ்நாட்டில் இலக்கியத்திற்காகவும் தமிழுக்காகவும் பாடுபட்ட மாபெரும் தலைவர்கள் அவரும் ஒருவர். ஆகவே அவருக்கு அந்த சிறப்புகள் செய்யப்படுவது சால பொருத்தமாகும். அது விரைவில் நிறைவேறும் என்று நான் நம்புகிறோம்.